ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஓப்பனிங்ல படத்தோட ஹீரோ கல்யாணம் காட்டுறாங்க. அவரு கூத்து ஆடிட்டு அரிதாரத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவங்களுக்கு கூத்து கத்து கொடுத்த பூனையும் உன் கூத்து வாத்தியார் தாண்டவம் சத்ததுக்கு அப்புறம் இந்த கூத்து ஜமாவை எடுத்து நடத்துற முழு உரிமையும் உனக்குதான் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு ஜமான்னு சொல்றது கூத்தடுற மக்கள் இருக்கிற அந்த ட்ரூப்பை தான் சொல்றாரு. அதுக்கு கூட இருந்தவரும் யோ பூனை சும்மாவே இருக்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் கலகம் பண்றதுல வேலையா வச்சுக்கிட்டு இருக்க, இவனுக்கு ஜமா கிடைக்க தாண்டவம் சாகணும் அப்படின்னு சண்டை போடுறான். அதுக்கு பூனையும் கலகம் முட்டினா என்னடா, கலகத்தால தானே இங்க நிறைய விஷயம் ஜெயிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இது அவன் அப்பா ஆரம்பிச்ச ஜமா தானே, இதோட மொத்த பொறுப்புமே கல்யாணத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கூட இருந்தவனும் தாண்டவன் செத்துட்டா மட்டும் இவனுக்கு ஜமா கிடைச்சிடுமா, இவனை நம்பி ஒருத்தன் கூட வரமாட்டான்டா அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல அவங்க அம்மாவும் கால் பண்ணி மாமா வந்துட்டு போனாங்கப்பா அப்படின்னு சொல்ல, கல்யாணமும் என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா, நான் திரௌபதி வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அம்மாவும் கோவம் இல்லாம இந்த வேஷத்தால வந்ததுதான், அதனாலதான் உன் வாழ்க்கையை நாசமா போகுது, உங்க மாமா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன், பொண்ணு வீட்டுல எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, ஆனா அவங்க நீ கூத்தாட கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, கல்யாணமும் என்னால கூத்தாடுறதை விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி பாத்துட்டு போனை கட் பண்றான். நம்ம கல்யாணமுக்கு அவங்க அம்மா எப்படியாவது கல்யாணம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா கூத்துல அதிகமா கல்யாணமும் பொம்பளை வேஷம் கட்டி ஆடுறதுனாலயே அவனோட நடையுடைய பாவனை எல்லாமே பொம்பளை மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே ஊர்ல எல்லாருமே அவனை கேலி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கல்யாணமும் ஜமாவோட வாத்தியாரான தாண்டவம் பத்தி சொல்றாரு. தாண்டவமுக்கு கூத்துனா அவ்வளவு பிடிக்கும். வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர புராணம், கற்பகவல்லி, ராமாயணம், மகாபாரதம், ஏன் பாரத போர் 18வது நாள் சண்டை வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு ஆடுற ஒரே திறமைசாலி. இவர மாதிரி ஊரே கொண்டாடுற ஒரு கலைஞன் ஆகணும் அப்படின்னு தான் கல்யாணமோட ஆசை. அடுத்ததா பூனை. அவர் ஒரு ஆளு தான் தாண்டவத்தை கேள்வி கேட்கிறாரு. இந்த ஜமாலியா அவர் தான் மூத்தக்குடி. எல்லாருக்குமே கூத்தாட கத்து கொடுத்ததே அவர் தான். யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அடுத்ததா ஜால்ரா பெருமாள். எந்த கதையா இருந்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாரு. இவருக்கு எல்லா பாட்டும் எல்லா புராண கதைகளும் அத்துப்படி. இது மாதிரி சின்ன சின்ன வேஷம் போடுற ஆளுங்களை சேர்த்து மொத்தம் 16 பேருங்க ஜமா. எனக்கும் இந்த ஜமா தான் வாழ்க்கைன்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நான் தாண்டவமும் கூத்தாடிட்டு வந்து சரக்கடிச்சிட்டு தூங்க அவரோட வைப்பும் அவரை எழுப்பி சாப்பாட்டை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வாத்தியார பாக்குறதுக்காக கல்யாணமும் வரான். அதே நேரத்துல தாண்டவத்துக்கு அவரோட பொண்ணு ஜகாவும் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அப்ப ஜகாவும் கல்யாணமா பாக்க கல்யாணத்துக்கு கூச்சம் வந்துடுது போல ஜகாவை பார்க்காம திரும்பிக்கிறான். தண்ணியை கொடுத்துட்டு ஜகாவும் கூத்து கூத்துன்னு சுத்துறதாலதான் போய் குடிச்சிட்டு வருது, அதுக்கு நீங்க சோத்த போட்டு தெம்பேத்துற வர அப்படின்னு அவங்க அம்மாவை சண்டை போடுறாங்க. இத காதுல வாங்கின தாண்டவமோ ஆமா 4 எழுத்து படிச்சிட்டோம்னா அப்பாவே கேள்வி கேட்கிற அப்படின்னு திட்ட, ஜகாவோட அம்மாவும் தாண்டவம் கிட்ட ஏன் குடிக்கிற அப்படின்னு கேள்வி கிட்ட எதுக்கு படிப்புல இழுக்கிற அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கு தாண்டவமோ நான் போடுற சோத்த திட்டு ஆத்தாட மவுல என்னையே கேள்வி கேட்கறீங்கல்ல, 2 பேரையும் இழுத்து தெருவுல விட்டுருவேன், சோறு வேணா ஒரு மண்ணு வேணாடுன்னு கோவப்பட்டுட்டு உள்ள போறாரு. வாத்தியார கோவமா இருந்ததால கல்யாணமா அங்கிருந்து வேக வேகமா கிளம்ப அவன் பின்னாடியே ஜகாவை ஓடி வந்து அவன் சைக்கிளை நிறுத்தி ஏன் இப்ப ஓடுற, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, நீங்க வாத்தியாரோட பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமா அங்க இருந்து கிளம்புறான். கல்யாணத்தை ஜகா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஆனா கல்யாணமும் வாத்தியாரோட பொண்ணை எப்படி லவ் பண்றது அப்படின்னு ஓடி ஒளியறான். ஜகாவும் வெளியூர்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க போல. அடுத்த நாள் ஜகாவும் கல்யாணம் தேடி அவங்க வீட்டுக்கே போறாங்க. ஆனா கல்யாணமும் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவன் அம்மாவை வச்சு கல்யாணம் வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்றான். எப்படியோ ஒரு வழியா கல்யாணத்தை கண்டுபிடிச்சு ஜகாவை பேச வந்தாலே கல்யாணம் அங்க இருந்து ஜகா வாங்கிடுறான். அப்படியே ஒரு நாள் கல்யாணமோட அம்மாவும் அவங்க வச்சிருக்கிற அந்த வயல்ல சில ஆளுங்களை வச்சு களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணமும் அவங்க அம்மாவுக்கு டீ எடுத்துட்டு வந்து தர, இப்ப இதுதான் குறைச்ச அப்படின்னு அவங்க அம்மாவும் சண்டை போடுறாங்க. அதுக்கு கல்யாணமும் வேற என்னதான் குறைச்ச அப்படின்னு கேட்க, கல்யாணம்னு உன் பேர்ல மட்டும்தான் இருக்கு, ஆனா உனக்காக மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணமும் நீ என்ன எப்பா பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறான். அத காதுல வாங்கின வேலை செய்யற பொம்பளைங்க கல்யாணம் தான் முக்கியம், பேசாம உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறத விட்டுட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு கல்யாணமும் இப்படி பேசி பேசிதான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு வாயாட, கல்யாணமோட அம்மாவும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி பொம்பளைங்க கிட்ட வாயாட கூடாதுன்னு, அதனாலதான் உனக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கல்யாணமோட
ஃப்ரெண்டு ஒரு குட்டி பையன் வந்து கல்யாணமா குளிக்க கூட்டிட்டு போறான். போகும்போது அந்த குட்டி பையனும் பேசாம நீ உங்க அம்மா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கிட்ட கேட்க, அதுக்கு கல்யாணமா எவ்வளவுதான் பொண்ணு பாக்குறது, ஒண்ணு கூட அமைய மாட்டேங்குது. போன வாரம் கூட ஒரு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. பொண்ணு பார்க்க போன அந்த வீட்டுல பொண்ணு அடுப்பாங்கரையில கிச்சடியை தீய விடவும் நம்ம கல்யாணமும் சமயக்கட்டுக்கே போயிட்டு அருமையான ஒரு கிச்சடியை செஞ்சு கொடுத்துட்டு வராரு. இதை பார்த்த பொண்ணோட வீட்டுக்காரவங்க கல்யாணம் என்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போன அந்த இடத்துல பொண்ணு ஒழுங்கா புடவை கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை எப்படி கட்டணும் அப்படின்னு கல்யாணமும் கட்டி காமிச்சிருக்காப்ல. அவ்வளவுதான், அந்த பொண்ணோட வீட்டுக்காரவங்களும் துரத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே வரான் கல்யாணம். அந்த நேரத்துல கல்யாணமோட அம்மாவும் வேலை செய்ய வந்தவங்கள்ட்ட ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளை பசங்க மாதிரிதான் என் பையனும் இருக்கான், என்ன பையன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கூடவே பேசிக்கிட்டு இருந்தா சமைக்கிறது புடவை கட்டுறத பத்தி தானே சிந்தனை வரும், கூத்துல பொம்பளை வேஷம் போட்டா அதுக்கு நெச்சத்திலயுமே நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எங்க அந்த குட்டி பையனும் ஏன் ஆம்பளை பசங்க கூட நீ சேர மாட்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு கல்யாணமோ எங்க அவங்கதான் எங்களை கிண்டல் பண்றாங்களே, இந்த ஊர் மக்கள் கிண்டல் பண்றதுக்காக நான் ஒண்ணும் சொல்லல, எங்க அப்பா சத்ததுல இருந்து எனக்குன்னு ஒரு ஜமா ஆரம்பிக்கணும், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல குளிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போறான். அப்பதான் கல்யாணமோட அம்மாவும் கல்யாணத்துக்கிட்ட நேரா அவங்க வாத்தியார் கிட்ட போயிட்டு இனிமே திரௌபதி வேஷம் கட்ட மாட்டேன், அர்ஜுன வேஷம் கொடுங்க அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வாத்தியாருக்கு யாருக்கு என்ன வேஷம் தரணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு கல்யாணம் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் நீ பொம்பளை வேஷம் போடுறதாலதான் இப்படி இருக்க, ஒழுங்கா அர்ஜுன வேஷம் போடு, 4 பேருக்கிட்டயாவது சொல்றதுக்கு கௌரவமாச்சு இருக்கும், இப்ப மட்டும் நான் சொல்றதை நீ செய்யல அப்படின்னா விஷம் குடிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம கல்யாணமா வாத்தியாரோட வீட்டுக்கு கிளம்புறான். அங்கே கட் பண்ணி வாத்தியாரோட வீட்டுல வாத்தியார் தாண்டவமும் ஜால்ர பெருமாளும் கொல்லப்புறத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஜமாவை சேர்ந்த சந்திரன் அவங்கள பாக்க வரான். அப்ப தாண்டவமும் ஏண்டா கூத்துக்கு வரதில்ல, நீ வரதால கல்யாணம் இப்ப 2 வேஷம் கட்டி ஆடுறான் தெரியும்ல அப்படின்னு சண்டை போட, அதுக்கு சந்திரனும் சத்யா ஜமாவை கூப்பிட்டாங்க அதான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு காண்டான தாண்டவமும் அவன் மட்டும் தான் கூத்து கட்டுறானா, நான் என்ன கேப்ரட்டா நடத்துறேன், இங்க வராம அங்கே போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கோவப்பட, அதுக்கு சந்திரனும் இங்க கோவப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க திரௌபதி இல்ல குந்தி வேஷம் தான் தர, அதையே எத்தனை வருஷத்துக்கு தான் ஆடுறது, அங்க இப்பவே அர்ஜுனன் இன்னும் கொஞ்ச நாள்ல கிருஷ்ண வேஷம், எங்களுக்கும் உங்களை மாதிரி பெரிய கூத்துக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்காதா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட பெருமாளும் சந்திரன் கிட்ட, டேய் நீ யாருகிட்ட பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சந்திரன் திமிரா பேசுறான். அதுக்கு தாண்டவமும் அடவு கட்டி ஆடினா மட்டும் போதாது, ஆட்டக்காரனுக்கு ஒழுக்கு முக்கியம், ஆடி முடிவெடுத்துதான் வேற ஜமாவுக்கு போன அப்படின்னு தெரியாதவன் இந்த ஜமாவில இருக்க கூடாது, போ வெளியே அப்படின்னு அவனை துரத்தி விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து கல்யாணமா அங்கே வந்து தாண்டவம் கிட்ட, எங்க அம்மா நான் திரௌபதி வேஷம் கட்டுறதுனாலதான் எனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்க, அதனால எனக்கு அர்ஜுன வேஷம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே சந்திரனால காண்ல இருந்த தாண்டவமும் கல்யாணத்தை வெளியில போடா, உனக்கெல்லாம் என்னடா தெரியும் கூத்த பத்தி, நேத்து வந்து சின்ன பசங்க நீங்களா, யாருக்கு என்ன வேஷம் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், யாருக்கு என்ன வேஷம் பொருந்தும் அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்ப கூட இருந்த தாண்டவமோட ஒய்ஃபும் எங்க அவன் மேல இந்த கோவத்தையே இவன் மேல கட்டுறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்த போக, அதுக்கு தாண்டவமோ நீ வாய மூடு, உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு கல்யாணத்தை பார்த்து கீழே கிடந்த அந்த கத்தி எடுத்து அர்ஜுன மாதிரி நின்னு காட்டுறா அப்படி சொல்ல, கல்யாணமும் பாய்ந்து போய் அந்த கத்தி எடுத்து திணறி அர்ஜுன மாதிரி பண்ண பாக்குறான். ஆனா வரல. உடனே அந்த கத்தியை தாண்டவம் புடுங்கி அர்ஜுனன்னா இப்படி நிக்கணும் அப்படின்னு கெத்த நின்னு காட்டிட்டு, அர்ஜுன பெரிய மகாராஜன்டா, திருவள்ளுவர கண்ட நாயெல்லாம் அந்த விஷயத்தை போட முடியாது, உனக்கெல்லாம் என் முன்னாடி நிக்கிற தைரியம் எப்படா வந்துச்சு, முத குடுக்கிற விஷயத்த ஒழுங்கா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கிட்ட ஏற்கனவே சந்திரன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதை பெருமாள் சொல்ல, கல்யாணமும் தப்பான நேரத்தை வந்து கேட்டுட்டோமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல உள்ள போன தாண்டவமும் எதையோ யோசிச்சு பார்த்துட்டு வெளியில வந்து கல்யாணத்தை பார்த்து, அண்ணன் தானடா பேசுனேன், அழுவுறத நிப்பாட்டு அப்படி சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்பதான் கல்யாணமும் எங்க அம்மா தான் அர்ஜுன வேஷம் கட்டி ஆடினா எல்லாமே சரியாடு அப்படின்னு நினைக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தாண்டவமும் இப்ப என்ன தப்பா நடக்குதுன்னு சரியாக, யாரு வேணாலும் அர்ஜுன வேஷம் கட்டி ஆடலாம், ஆனா ஒரு பொம்பளை வேஷம் கட்டி ஆடுறதுலதான் கலைஞனோட திறமையே இருக்கு, உங்க அப்பா பொம்பளை வேஷம் கட்டி ஆடினா எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா, போ அங்க இருக்கிற கூத்து துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படி சொல்ல, கல்யாணமும் சமாதானம் ஆக்கி தாண்டவம் சொன்னா அந்த வேலையில திணி செஞ்சுட்டு போறான். இந்த விஷயம் பூனைக்கு தெரிய வர கல்யாணத்தை இழுத்துட்டு போய் ஒரு வாள் எடுத்து கொடுத்து, உனக்கு எவன்டா அர்ஜுன வேஷம் கட்ட வராதுன்னு சொல்ல, இப்ப அர்ஜுன மாதிரி நடிடா அப்படின்னு சொல்ல, கல்யாணமும் அப்படியே அர்ஜுன மாதிரி நடிச்சு காட்டுறான். இத பார்த்த பூனையும் இவ்வளவு அழகா பண்ற, அப்புறம் ஏன்டா தாண்டவம் முன்னாடி நடிக்கல, எங்க நீ அர்ஜுனனா ஆடுனா உங்க அப்பா மாதிரி ஆயிடுவா அப்படின்னு அவனுக்கு பயம்னு சொல்ல, அதுக்கு கல்யாணமும் தாண்டவம் கோவத்துல கேட்டதுனால பதட்டத்துல கைகாலெல்லாம் வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு பூனையும் நமக்கு பிடிச்சவன் நம்மள எப்பயுமே தட்டி தான் கொடுப்பான், பிடிக்காத வந்து அமுக்க பார்ப்பான், அவனுங்க சொல்றது எதையுமே கேட்காத, வளர மாட்ட, இந்த ஜமாவை நீ எடுத்து நடத்தணும்னா ஜமால இருக்கிற மத்தவங்களோட நம்பிக்கை நீ சம்பாரிச்சாகணும், பொம்பளை வேஷம் போறவங்க எப்படி ஜமாவை நடத்தி ஊரங்க கிட்ட பேசி காசு வாங்குவோம் அப்படின்னு உங்க ஆளுங்கள்ட்ட இருக்கிற அந்த பயத்தை போக்கு, நீ அர்ஜுன வேஷம் போட்டு ஆடினா மட்டும்தான் இவங்களுக்கு எல்லாம் உன் மேல நம்பிக்கை வரும்னா இந்த ஆடி மாசம் கரகத்தை நீ தூக்கு, சாமி வந்துட்டா நீ அர்ஜுன வேஷம் கட்டிதான் ஆகணும், போ ஜமால இருக்கவங்கள்ட்ட பேசு அப்படின்னு தைரியப்படுத்தி அனுப்புறாரு. கல்யாணமோட அப்பா நடத்துற அந்த ஜமாவை தான் இப்ப தாண்டவம் நடத்திக்கிட்டு இருக்காரு. கல்யாணமோட எண்ணம் எல்லாம் அந்த ஜமாவை அவனே நடத்தணும் அப்படிங்கிறதான். அதனால
அதனால ஜமால இருக்கிற மத்தவங்கள்ட்ட பேசி பாக்குறான். அவங்களும் வரேன், ஆனா காசு தான் அப்படி சொல்றாங்க. காசை இப்படி புரட்ட போறாடுன்னு கல்யாணமும் யோசிக்கிறான். அப்படியே ஒரு நாள் ஜகாவும் அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து மாவாடிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டும் எந்த மாதிரி மாப்பிள்ள உனக்கு வேணும் அப்படின்னு கேட்க, அந்த நேரம் பார்த்து கல்யாணமும் அங்கே வர, எனக்கு மனசுக்கு பிடிச்ச நம்ம கல்யாணம் மாதிரி ஒரு ஆள் இருந்தா ஓகே தான் அப்படி சொல்றாங்க. இதை கிட்ட கல்யாணமும் அங்க இருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பையன் கிட்ட ஜகா என்ன மாதிரி ஒரு ஆளை கட்டிப்பே அப்படி சொன்னா, நான் அதை கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படி சொல்ல, அந்த குட்டி பையனும் யோ அந்த மாதிரி பொண்ணு யாருக்குமே கிடைக்காதியா, நீயே வந்துட்ட அப்படின்னு கேக்குறான். அப்பதான் கல்யாணமும் ஜகா படிக்கிறத விட்டுட்டு அவங்க அக்கா மாதிரி பண்ண வேலைக்கு போற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப நானும் கூத்துல சேரல, நல்லா ஆம்பளை பசங்க மாதிரி முடி வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பாவும் உயிரோட இருந்தாரு. அந்த நேரத்துல தாண்டவம் கிட்ட ஜகாவுக்கு பதிலா நான் பண்ண வேலைக்கு போறேன், ஜகாவா படிக்க வைங்க, எனக்கு தான் சுட்டு போட்டாலுமே படிப்பே வரதே அப்படி சொல்ல, கல்யாணமோட அப்பாவும் தாண்டவமும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே கல்யாணமோட அம்மாவும் கல்யாணமோட அப்பா கிட்ட எங்க அவளுக்காக இவன் பண்ண வேலைக்கு போறான்னு சொல்றான், அதெல்லாம் வேணும்னு சொல்லுங்க அப்படி சொல்ல, அதுக்கு கல்யாணமோட அப்பாவும் அந்த புள்ள மேல இருக்கிற விருப்பத்தால தானே போறான், இவனுக்கு அவ அவனுக்கு இவ அப்படின்னு எப்பவே பேசியாச்சுல, அதுவும் இல்லாம அந்த பண்ண காசை தான் தாண்டவம் கூத்தாட பங்கு போட்டுக்கிட்டு இருக்கான், நாளைக்கே வந்து பங்கு காசை திரும்ப கூட அப்படி சொன்னா என்னத்த பண்றது, போட்டு விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கல்யாணமும் பணியத்துக்கு போகும்போது ஜகாவும் அங்கே வந்து கல்யாணத்துக்கிட்ட எனக்காக தானே போற, என்னை விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு கல்யாணமும் உனக்காக தான் போறேன், ஆனா உன்னை விட்டுட்டு போல, எங்க இருந்தாலும் உனக்காக வரேன் அப்படி சொல்லிட்டு போறான். ஒரு பக்கம் பணியில கல்யாணமும் கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் ஜகாவும் 12th பாஸ் ஆகுறாங்க. ஜகா 12thல தமிழ்ல அதிக மார்க் எடுக்கவும் அவளை பாராட்டுற விதமா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை பார்த்த தாண்டவமும் அதை என்கிட்ட கொடு, ஆடி வருது, ஜமாக்காரங்களுக்கு அட்வான்ஸ் தரணும் அப்படி சொல்றாரு. ஆனா அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு கல்யாணமோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு இத பண்ணையில கொடுத்து கல்யாணத்தை மீட்டுடுவாங்க, எனக்காக தானே பண்ண வேலைக்கு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்ததுமே தாண்டவமோட மூஞ்சி செத்து போகுது. அப்படி கல்யாணமோட அப்பாவும் அந்த காசை பண்ணக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு கல்யாணத்தை மீட்டுட்டு வராரு. அடுத்ததா கல்யாணமும் ஜகாவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஜகாவை மேல் படிப்பு படிக்க காசு இல்லாம நிறுத்துறாரு. இதை பார்த்த கல்யாணமும் நான் நாளையில இருந்து கூத்து கட்ட வரேன், எனக்கு தர வேண்டிய அந்த சம்பளத்தை ஜகாவோட படிப்புக்கு செலவழிங்க அப்படி சொல்ல, தாண்டவமும் ஜகாவை அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறாரு. ஜகா படிக்க போறப்ப இருந்த அந்த கல்யாணத்துக்கும் அவ படிச்சு முடிச்சுட்டு வந்து பாக்குற அந்த கல்யாணத்துக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு, ஜகா நல்லா ஆம்பளையா தைரியசலியா பார்த்து கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க ஜகாவும் வந்து எவன்டா ஆம்பளை, அவனை விட பலவீனமா இருக்கணும்னு போட்டு அடிக்கிறவன், தான் சந்தோஷத்தை மட்டுமே நினைக்கிறவன், இவனாம ஆம்பளை, எவன் ஒருத்தன் யார் மனசுமே நோக்கடிக்காம பேசுறானா அவன் ஆம்பளை, குடும்பத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் தான் சந்தோஷத்தையுமே மீறி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் பாரு அவன் ஆம்பளை, அப்படி பார்த்தா நீ தான் எனக்கு ஆம்பளை அப்படி சொல்ல, அதை கேட்ட கல்யாணத்துக்கு தைரியம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜகா கொடுத்த அந்த தைரியத்தால ஒரு நாள் கல்யாணமோ அவனோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு தாண்டவமோட வீட்டுக்கு போய் ஜகாவை பொண்ணு கேட்டு போறான். ஆனா தாண்டவமோ கல்யாணத்தை பார்த்துட்டு, நீ என்ன கூத்து வாத்தியாரா இல்ல லட்ச லட்சமா பணத்தை வச்சிருக்கியா, 5க்கும் 10க்கும் கூத்துக்குழி வாங்குற உனக்கு என் பொண்ணு கேக்குதா அவளை நெஞ்சு மேலே எட்டி உதச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இதை பார்த்த ஜகாவும் அவங்க அப்பாவை திட்டிட்டு கல்யாணத்தோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமும் தனியா உட்காந்து யோசிச்சு பாக்குறான். அப்ப கூட தாண்டவம் சொன்ன கூத்துக்குழி காலையில உனக்கு எல்லாம் என் பொண்ணா அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதனால ஜகாவை கூட்டிட்டு தாண்டவோட வீட்டுக்கு போய் விட்டுட்டு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு உன் பொண்ணு முக்கியம் இல்ல, இந்த கூத்து நீ தான் முக்கியம், காலம் ஃபுல்லா அடவு கட்டி ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்படி அடுத்த நாள் கூத்துல கும்பல வேஷம் போட்டு கல்யாணமும் ஆடிக்கிட்டு இருக்கவும் அவனோட ஜமாவை சேர்ந்தவங்க எல்லாம் தாண்டவங்க கிட்ட போயிட்டு, உங்களுக்கு தெரியாமலே தனியா ஜமாவை எடுத்து நடத்த எங்கள்கிட்ட எல்லாம் பேசுறான் அப்படின்னு ஜால்ரா பெருமாள் சொல்ல, அதுக்கு தாண்டவமும் அவனை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு தெரியாமலே நம்ம கூட இருக்கான், இதுல இவனை நம்பி எவன் வரப்போறான் அப்படின்னு கல்யாணத்தை பத்தி கேவலமா பேசுறாரு. அடுத்ததா ஆடி மாசம் வருது, சாமிக்கு கூழ் ஊத்த ஊரே முடிவு பண்ணுது. அதுக்காக ஊர் எல்லையில இருக்கிற அந்த சாமியை அழைக்கிறதுக்காக காப்பு கட்டுறதுக்காக ஊர் பெரிய மனுஷங்கெல்லாம் காட்டுக்கு போறாங்க. அந்த கூட்டத்துல தாண்டவம் இருக்கான், கூடவே ஊர் தலைவர் இருக்காரு. அங்க கல்யாணமோட கூட்டாளி பூனை இவங்க எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்த ஊர் தலைவரோட பையனும் நீங்களாம் ஏன்டா இங்க வரீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்த அவங்க 3 பேரும் ஒரு ஓரம் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஊர் தலைவரும் மோள அடிக்கிறவங்க கிட்ட, இந்த ஊர்ல சாமி வந்து 11 வருஷம் ஆகுது, கூழ் ஊத்த முடியல, ஒரு ஊரா நீ அடிக்கிற அடியில எங்க இருந்தாலும் சாமி வரணும் அப்படி சொல்ல அவங்களுமே கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாமி வந்த பாடல. அப்ப கல்யாணமோட கூட்டாளியும், நீங்களாம் ஒரு ஆளு, உங்கவெல்லாம் சாமி வருமா, கல்யாணத்தோட அப்பாதான் இங்க முதல்ல கூத்து கட்டின ஆளு, அவரு இல்லாம சாமி எப்படி வரும் அப்படின்னு சண்டைக்கு போக ஊர்க்காரங்களும் அவனை அடிக்க வர கல்யாணமும் பூனையும் கூட்டாளியை அங்க இருந்து இழுத்துட்டு வராங்க. இதுல தலைவரோட பையன் வேற, நீங்க திரும்ப இங்க வந்தீங்கன்னா ஒரு வழி பண்ற வேண்டாம் அப்படின்னு மிரட்டி அனுப்புறான். அப்படி அடுத்த கல்யாணம் கிட்ட பேச வந்த ஜகாவும், நீ ஏன் இப்படி என்ன அவாய்ட் பண்ற என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தலைவரோட பையனும் கல்யாணமா வம்புழுக்க ஜகாவும் அவனை கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட்டு துரத்துறாங்க. அப்பதான் கல்யாணமும் ஜகா கிட்ட, நீங்க படிச்சவங்க, நல்லா படிச்ச மாப்பிள்ளையா பார்த்து கட்டிக்கங்க, எனக்கு கூத்துதான் முக்கியம், அந்த ஜமா விட்டு நான் வரமாட்டேன், அதுதான் எங்க அப்பனுக்காக நான் பண்றது அப்படின்னு சொல்ல, ஜகாவும் நீ அந்த கூத்தையே கட்டிக்கிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் ஜகாவும் மேல் படிப்புக்காக வெளியூர் போக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்க. இந்த நேரத்துல கல்யாணமும் வந்துட மாட்டானா, நம்ம கைய
கைய பிடிச்சு போகாத அப்படின்னு சொல்லிட மாட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பசேறி போறாங்க. இந்த பக்கம் கல்யாணமும் ஜகா போறதை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நமக்கு ஜமா தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட அம்மா கிட்ட ஸ்கூல் பியூன் வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 4 லட்சம் பணம் கேக்குறாங்கம்மா. நாம தங்கி இருக்கிற அந்த இடத்த விலை பேசிட்டு வந்துட்டேன், அதை வச்சு அந்த வேலையை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்றான். அம்மாவுக்கும் அந்த இடத்த விக்கிறதுல இஷ்டமே இல்ல, இருந்தாலும் பையனுக்காக வித்து பணம் வாங்கி தராங்க. அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு தாண்டவமோட ஜமா இருக்கிற அந்த ஆளுங்க எல்லார்கிட்டயுமே கொடுத்துட்டு தண்டாரிப்பட்டில கூத்து பிடிச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். எல்லாருமே காசை வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கல்யாணமும் வரணா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண ஒரு பையன் கூட வரல. எல்லாருமே சேர்ந்து ஏமாத்தினாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணமும் பூனையை கூட்டிக்கிட்டு அவங்கள போய் பார்த்து ஏன் வரல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜால்ரா பெருமாளும் நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு உன்கிட்ட நாங்க ஆடணுமா, நீ எங்களுக்கு வாத்தியாராக பாக்குறியா, ஒரு நாள் அர்ஜுன வேஷம் கட்டி ஒழுங்கா ஆடிட்டேன்னு வச்சுக்க, அன்னைக்கு உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்ப மனசே உடஞ்சு போய் கல்யாணமும் வீட்டுக்கு வந்து உட்கார்றான். அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிய வர அவங்களும் நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு இடத்தையுமே வித்து நாசம் பண்ணிட்டேடா அப்படின்னு கல்யாணத்தை திட்டிக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கல்யாணமும் அம்மாவை தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வைக்கிறான். அப்ப அவங்க அம்மாவும் கல்யாணத்துக்கிட்ட எனக்காக ஒண்ணு செய்யறியாப்பா அப்படின்னு கேட்க அவனும் செய்யறேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அவங்களுமே செத்து போறாங்க. கல்யாணத்துக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அவங்க அம்மா மட்டும்தான். இப்ப அவங்களுமே போனதுனால கல்யாணம் தனிமரமாயிட்டான். அப்படியே அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண நாட்களுமே ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் கம்மாயில கல்யாணமும் துணி வச்சுக்கிட்டு இருக்க அங்க வந்த பூனையும் ஜகா கிட்ட பேசுனி அப்படின்னு கேக்குறாரு. வேற ஏதாவது பேசு அப்படின்னு கல்யாணமும் சொல்லிட்டு இந்த வருஷமாவது கூழ் ஊத்துவாங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூனையும் இந்த வருஷம் கண்டிப்பா உன் தடையில கரகம் வரும், கூழ் ஊத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குட்டி பையனும் ஜகாவோட அக்காவும் கூழ் ஊத்த வருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரவங்க தான் இந்த கூத்து கட்டணும் அப்படின்னு யாரு கொண்டு வந்தது, அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தை ஆளுங்க ஒரே விஷயம் தான் போடணும் அப்படின்னு கட்டுப்பாடு யார் எடுத்துட்டு வந்தது அப்படின்னு கேக்குறான். அப்பதான் பூனையும் இந்த ஊருக்கு கூத்து வந்ததுக்கான காரணமே கல்யாணமோட இளவரசி தான் காரணம் அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. ஒரு நாள் பூனையும் பக்கத்து ஊர்ல கூத்துக்காக போக லேட் ஆகவும் இளவரசி தான் கொண்டு போய் விட்டுருக்காரு. அப்படியே அங்க நடக்கிற கூத்த இன்ட்ரெஸ்டோட பாக்க ஆரம்பிக்க கூத்து மேல ஆர்வமும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கூத்து எங்க நடந்தாலும் முதல்ல போய் நிக்கிறது. அப்படியே பூனையோட ஜமால சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் பாட்டம்னு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு வந்து யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி கூத்து போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுலதான் தாண்டவமும் வந்து சேர்ந்திருக்காரு. தாண்டவமும் இளவரசனும் தான் அந்த ஜமாவுக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தாண்டவமோட முத பொண்ணு வயசுக்கு வர வரைக்கும் பண்ண வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த முத பொண்ணு வயசுக்கு வரவும் அவளுக்கு பதிலா ஜகாவை அனுப்ப தாண்டவமே திட்டம் போட அந்த வேலைக்கு ஜகாவுக்கு பதிலா தான் போறேன் அப்படின்னு கல்யாணமும் சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஜகா கொடுத்த அந்த காசை வச்சு அவனை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் கூத்து நடிக்கிற அந்த காசை ஜகாவோட படிப்புக்கு செலவுக்கு தரேன் அப்படி சொல்ல தாண்டவமும் இளவரசும் கல்யாணத்தை கூத்துல சேர்த்திருக்காங்க. அப்பதான் முதலா என்ன வேஷம் போடுற அப்படின்னு இளவரசன் கல்யாணத்துக்கிட்ட கேட்க அதுக்கு கல்யாணமும் நீங்களும் தாண்டவம் மாமாவும் பொம்மல வேஷம் போட்டு ஆடுறப்ப அவ்வளவு அழகா இருப்பீங்க, அதை பார்த்துதான் கூத்துல நடிக்கவே வந்தேன், அதனால திரௌபதி வேஷம் போடுறேன் அப்படி சொல்ல கல்யாணத்துக்கு திரௌபதி வேஷம் போட்டு நடிக்க வைக்கிறாங்க. எல்லாமே நல்லாதான் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தாண்டவமும் ஜால்ரா பெருமாள் கிட்ட எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்ப அதுக்கு பெருமாளும் பங்கு 2 இருந்தா அப்படிதான் இருக்கும், நீ தான் கூத்துல நல்லா பாட்டு பாடி ஆடுற, ஆனா எல்லா பேரும் புகழும் இளவரசிக்கு தான் போகுது அப்படின்னு கிளப்பி விடுறான். அதனால ஊர் தலைவரை பார்த்த தாண்டவமும் இவன் முத பொண்ணடிக்கு பிறந்த பையனுக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்க, என் முத பொண்ணை தரேன், அதுக்கு பதிலா எனக்கு நீ ஏன் பக்கமா நிக்கணும் அப்படின்னு சொல்ல தலைவருமே சரின்னு சொல்றாரு. அப்படியே ஆடி மாசம் வர இளவரசி மேல சாமி இறங்க அவருமே கரகத்தை தூக்கி நடக்கிறாரு. அன்னைக்கு நீட்டு தலைவரை கூட்டிக்கிட்டு கூத்துக்காரங்களை பாக்குறதுக்காக வந்த தாண்டவமும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான்ப்பா எல்லாருமே ஒரே விஷயத்தை கட்டிக்கிட்டு ஆடுறது அப்படின்னு சொல்ல அதுக்கு தலைவரும் ஆமாப்பா உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு ஆடுங்கப்பா அப்படின்னு தாண்டவங்க ஜால்ரா அடிக்க இத பார்த்த இளவரசும் கூத்துக்காரவங்க கிட்ட என்னப்பா என் மேல சாமி வந்ததால தானே நான் அர்ஜுன வேஷம் கட்டினேன் அப்படின்னு சொல்ல தாண்டவமோ ஏன் அந்த வேஷத்தை நாங்களாம் கட்டக்கூடாது அப்படின்னு சண்டைக்கு போக காலங்காலமா இருக்கிறத மாத்த முடியாதுப்பா அப்படின்னு இளவரசன் சொல்றாரு. அதுக்கு ஊர் தலைவரும் அதெல்லாம் மாத்தலாம் அப்படி சொல்ல என்னால மாத்த முடியாது அப்படின்னு இளவரசன் சொல்லிட்டு அங்க இருந்து வராரு. அன்னையில இருந்து ஜமாவை சேர்ந்த எல்லாருமே நம்ம இளவரச கூத்து விட்டு தூக்கிடுது. அதனால அந்த மனுஷன் ரொம்பவே நொந்து விந்து போறாரு. ஒரு பக்கம் குடிச்சு அழிஞ்சு போறாரு, இன்னொரு பக்கம் தான் உருவாக்கின அந்த ஜமாவை தாண்டவம் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே நல்லாதான் பண்றாரு. ஆனா இளவரசால தான் கூத்து ஆடாம இருக்கவே முடியல. அதனால ஊரை காலி பண்ணிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு இடத்துல குடிசையை போட்டு தங்குறாரு. இனிமே நமக்கு கூத்தே வேணாண்டா அப்படின்னு கல்யாணத்துக்கிட்டயுமே சொல்றாரு. ஆனா அப்பா இப்படி இருக்கிறத பார்த்து கல்யாணத்தால ஏத்துக்கவே முடியல. அதனால தன்னோட அப்பா கிட்ட இருந்து பறிச்ச அந்த ஜமாவை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு தாண்டவங்க கிட்ட போய் சேர்றாரு. இத பார்த்த கல்யாணத்தோட அம்மாவும் ஏன்டா அவங்க கூட போய் சேர்ந்த, அவனால பட்டத்துல போதாது அப்படி சொல்ல அதுக்கு இளவரசம் நம்மளோட எதிரி நம்ம பையனுக்குமே எதிரி ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்ல, அவனுக்கு கூத்துதான் முக்கியமான போய் கத்துக்கிட்டு
போயிட்டு அப்படி சொல்லி அனுப்புறாரு. ஆனா தாண்டவமும் எங்க கல்யாணத்துக்கு வேற ஏதாவது வேஷம் கொடுத்தா அவங்க அப்பா மாதிரி மாறிடுவானா அப்படின்னு அவனுக்கு பொம்பளை வேஷத்தையும் அதிகமா கொடுக்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம நம்ம கல்யாணமும் பொம்பளை வேஷமா கட்டி ஆட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் இளவரசம் சரக்கு போட்டு அர்ஜுனனோட அந்த கிரீடத்தை போட்டு மலை மேல கூத்தாடி அப்படி செத்து போறாரு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அப்போட ஜமாவை எடுத்து நடத்தணும் அப்படின்னு வைராக்கியமா இருக்கான் கல்யாணம். இதனாலதான் ஜகாவை கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே பிளாஷ்பேக் முடியுது. இந்த வருஷமும் ஆடி மாசம் வர்றதுனால சாமியா அழைக்கிறதுக்காக திரும்ப ஊர் பெரிய மனுஷங்களாம் போறாங்க. அந்த கூட்டத்துல கல்யாணமும் தண்ணி ஊத்திக்கிட்டு நிக்கிறான். இவனை யாரும் நிக்க சொன்னது அப்படின்னு தாண்டவமும் சண்டைக்கு போறாரு. எப்பவுமே கல்யாணத்தை கலாய்க்கிற தலைவரோட பையனும் ஏன் அவனை துரத்துறீங்க, அவனை நிக்கட்டும், 12 வருஷமா வராத சாமி இப்பவாது வரதான்னு பாக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாம பம்பையை அடிக்க சொல்ல சாமி கல்யாணத்துக்கு மேலேயே வந்து இறங்கி ஆட ஆரம்பிக்க அவன் மேல சாமியோட கரகத்தை வைக்கிறாங்க. அப்படியே ஊரே ஒண்ணு கூடி கரகம் தூக்கணும் தான் இந்த வருஷம் அர்ஜுன வேஷம் கட்டணும் அப்படி சொல்ல தாண்டவமும் அமைதியா இருக்காரு. எப்படி நம்ம அர்ஜுன வேஷம் கட்ட போறோம், அப்போட ஜமா நமக்கு திரும்ப வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறான் கல்யாணம். அதே கையோட ஜகாவை பார்த்து உனக்கு தெரியுமில உங்க அப்பா எப்படி பேசி எங்க அப்பா கிட்ட இருந்து ஜமாவை வாங்கினாருன்னு, ஜமா போச்சு அப்படின்னு கூத்தாட முடியல அப்படின்னு எங்க அப்பா ஏங்கி செத்து போனாரு. என்னோட லட்சியமே எனக்குன்னு ஒரு ஜமா இருக்கணும் தான். ஆனா ஏதோ ஒரு ஜமாவை இருக்க கூடாது, எங்க அப்பா ஆரம்பிச்ச அந்த ஜமாவை இருக்கணும். அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நீ தான் முக்கியம்னு நான் வந்திருந்தா இந்த ஜமாவில இருந்து அனுப்பியிருப்பாங்க. ஜமா மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் பாட்டுக்கு உன்னை தாலி கட்டி தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கோவிலுக்கு வந்த ஜால்ரா பெருமாளும் தாண்டவமும் பாக்குறாங்க. அப்பதான் போனியும் தலைவரோட பையன் கிட்ட எப்பவுமே கல்யாணத்தை கிண்டல் பண்ணுவீங்க, இப்ப நான் அவனுக்கு சாதகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் நான் என்ன பண்றது, கூழ் ஊத்தினாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு ஜோசியக்கார சொல்லிட்டாங்க அம்மா கிட்ட. கூழ் ஊத்த இதை விட வேற வழி தெரியலையே, அதான் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்றான். அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு கூத்துக்காக கல்யாணமும் அர்ஜுன வேஷம் கட்டுறதுக்காக கிரீடத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல தாண்டவமும் ஜால்ரா பெருமாளும் அங்கே வந்து கல்யாணத்தை பார்த்து எங்க 18வது நாள் போர்ல தர்மம் கிட்ட கிருஷ்ணப்பான்னு அந்த பாட்டை பாடு அப்படின்னு கேட்க இப்ப கல்யாணமும் அந்த பாட்டை பெர்ஃபெக்டா பாடுறான். இத பார்த்த தாண்டவமும் அப்ப எல்லா பாட்டையுமே படிச்சுட்ட, அதான் வாத்தியார் ஆகணும் அப்படி சொல்ற, சரி உன்னை வாத்தியார் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூத்தாடுறவங்க எல்லார்கிட்டையும் இனிமே கல்யாணம் தான் உங்களுக்கு வாத்தியார் அப்படி சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப பெரும்பாலும் கல்யாணத்துக்கிட்ட தாண்டவத்தை விட அதிகமா காசு கொடுப்பா, நானே வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு நக்கல் பண்றான். அப்பதான் தாண்டவமும் கல்யாணத்துக்கிட்ட இனிமே ஜமா ஆரம்பிக்கிறேன் இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்ன அப்படின்னு சவுண்ட் போட கல்யாணமும் என்னமோ நீ ஆரம்பிச்ச ஜமா மாதிரி சத்தம் போடுற, இது எங்க அப்பா ஆரம்பிச்சது, என் உயிரை போனாலும் சரி ஜமாவை திரும்ப வாங்காம விட மாட்டேன், இது நான் கட்ட அந்த அடவு மேல சத்தியம் அப்படின்னு சொல்றான். தாண்டவமும் அமைதியா உட்கார்றாரு. கூத்து பக்கம் ஊர் மக்கள் எல்லாம் குமிச்சிட்டாங்க அப்படின்னு ஊர் தலைவரும் தாண்டவம் கிட்ட வந்து சொல்ல அதுக்கு தாண்டவமும் அவங்க அப்பா கட்டின அந்த அர்ஜுன வசத்தை கல்யாணம் கட்டக்கூடாது அப்படி சொல்ல ஊர் தலைவரும் தாண்டவம் சொல்ற மாதிரி கேட்டுக்காங்க, இல்ல இவங்க எல்லாருமே இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட தாண்டவத்தை பார்த்து இப்ப கல்யாணம் என்ன வேஷம் போடணும்னு சொல்லுங்க மாமா அப்படி சொல்ல தாண்டவம் அவ குந்தி வேஷம் போட்டுட்டு அப்படி சொல்றாரு. ஒரு பக்கம் கல்யாணமும் குந்தி வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தாண்டவமும் கர்ண வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு கூத்துல 17வது நாள் பாரத போர்ல கர்ணனை அர்ஜுன் கொல்ற அந்த கூத்த போட போர்ல வர மாதிரி கர்ணன் அர்ஜுனால சாவடிக்கப்பட கர்ணனோட அம்மா குந்தி தேவியா கல்யாணமும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. என் மகனே கர்ணன் உன்னை இந்த குளத்திலே நான் பாக்கணும் அப்படின்னு அழுது நடிக்க கூத்து பக்கம் வந்த எல்லாருமே கல்யாணத்தை குந்தி தேவியா பார்த்து கண் கலங்குறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்தோட நடிப்பை பார்த்து அவனோட ஜமாக்காரங்களும் கண்ணீர் சிந்த தாண்டவமும் அவனோட நடிப்பை பார்த்து வேந்து அழுகிறாரு. அந்த அளவுக்கு இருந்துச்சு கல்யாணமோட நடிப்பு. கூத்து முடிஞ்சதும் தாண்டவம் எதையுமே பேச முடியாம ஒரு கலைஞனா வளர விடாம தடுத்துட்டுமே, என்ன இருந்தாலும் அவன் இளவரசனோட பையன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கல்யாணமோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியே செத்து போறாரு. அவரை எடுத்து எல்லாருமே அடக்கம் பண்றாங்க. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஜால்ரா பெருமாளும் தாண்டவன் செத்ததும் அந்த ஜமாவை எடுத்து மறுநாளே கூத்து போட ஆரம்பிக்கிறான். ஆனா ஊரு பையனுமே கூத்து பார்க்க வரல. அங்கே கட் பண்ணி கல்யாணமோட அம்மா சாவ கிடக்கும் போது அவங்க கல்யாணத்துக்கிட்ட எனக்காக ஒண்ணு சேவி அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த சீனை கட்டுறாங்க. கல்யாணமோட அம்மாவும் கல்யாணத்துக்கிட்ட அர்ஜுனன் வேஷம் போட்டு காட்டுவியாப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா அதை நிறைவேற்றுறதுக்குள்ள அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால இப்ப கல்யாணமும் அர்ஜுன வேஷம் கட்டி சும்மா கெத்தா ஜால்ரா பெருமாள் முன்னாடி ஆடி காட்ட பெரும்பாலும் வாயடிச்சு போய் பாக்குறான். அந்த மொத்த ஜமாவும் கல்யாணத்தை கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வழியா அந்த இளவரச ஆரம்பிச்ச அந்த ஜமா இப்ப அவரோட பையன் கல்யாணத்துக்கே வந்து சேருது. இங்கே படத்தையுமே முடிக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.